Welcome to Makkal Junction YouTube channel. வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க. என்னோட பேர் ரஞ்சித் குமார். சரிங்க. அங்கே வந்து இங்கே பெருந்துறை பக்கத்தில் காஞ்சி கோயில் இடம் இருக்குங்களா, அது பக்கத்தில் பல்லபாளையம் ஏரியாவில் நாங்கள் மாட்டு பண்ண இப்போ குதிரைகள்லாம் வச்சுருக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து இந்த குதிரைகளை வந்து நம்ம ரைடிங் கிளாஸுக்காகவும் அப்புறம் வந்து இனப்பெருக்கத்துக்காகவும் வளர்த்துறோம். சரிங்க. குதிரைகளை வாங்கி கொடுக்கறது, குதிரையை பழக்கி கொடுக்குறது, குதிரைக்கு உண்டான எல்லா வேலைகளும் செஞ்சு தரோம் நாங்கள். இப்போ இதுக்கு வந்து கால் குழாம்பு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறப்ப நம்ம. இந்த குதிரை பேர் வந்து ருத்ரா. இது வந்து ஒரு மார்வாரி இன குதிரை. பெண் குதிரை. இது வயசு வந்து இப்போ 6.5 வயசு ஆச்சு. மார்வாரி குதிரை. இது இதோட ஹைட்டு வந்து 62 இன்ச்சு. இது வந்து இப்போ கால் வந்து லாடப்போது பூசை கட்டியிருக்கிறோம். இப்போ வந்து ரெகுலராக ரைடிங் போயிட்டு வரதுனால அதில் மண்ணெலாம் ஒட்டியிருக்கோம். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த ப்ரஷ்ஷை வச்சு நமக்கு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. நான் கண்டிப்பாக பார்த்துடலாங்க. இப்போயே பொதுவே நம்ம குதிரை இப்படி தான் நிற்கணும், இந்த பொசிஷன் நின்றுக்கணும். அப்போ தான் வந்து அது தெரியாமல் கால் வச்சா நம்ம மேலே படாமல் இருக்கும். அப்புறம் இந்த குதிரை வந்து சொல் பேச்சு கேட்கும். நம்ம சொன்னோம்னா எல்லா வேலையும் பண்ணணும். பண்ணாமா? காலை தூக்கு. இந்த கால் தூக்குமா? இந்த கால் தூக்கு. இந்த கால் தூக்கு. இதான் குதிரையோட குழம்புங்க. இந்த முக்கோணமாக இருக்கிறது தான் பிள்ளை குழம்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்பேஸு. இதில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும் நம்ம. அப்போ இது மாதிரி மண்ணில் ஒட்டி இருக்கும். அது வந்து இந்த கம்பி ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு இப்படி க்ளீன் பண்ணிடணும். தூக்குமா? இப்படி வந்து க்ளீன் பண்ணி விட்டுருணும். மண் அழுக்கலால் வெளியில் வந்துடணும். ரொம்ப நைஸ் மண் ஆகிறப்ப வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்ரிடே சுத்தப்படுத்தணும். ஆமாங்க. ரைடிங் போகிறதுக்கு முன்னாடியும் க்ளீன் பண்ணிடுவோம். ரைடு போயிட்டு வந்தோடனே குளிச்சு விட்டுட்டு இதே மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா கால் நல்லா இருந்தால் தான் குதிரை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சென்சிட்டிவான பிளேஸில் மட்டும் அடிபடாமல் எப்பயுமே பார்த்துக்கணும் நம்ம. இதில் வந்து குப்பை அழுக்கு சேர்ந்துச்சுனாவோ இல்லை குதிரை அந்த சாணியை மிதிச்சுனாவோ இதில் வந்து புழு வந்துடும். புழு வந்துட்டால் குதிரைக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அதெல்லாம் நடக்க முடியாது, ரொம்ப காலை உதறிக்கிட்டே இருக்கும். அதனால் அது புழு வராமல் நம்ம பார்த்துக்கணும் நம்ம. சரிங்க. இப்போ குழம்பு வந்து இந்த ஹைட்டு சொன்னீங்க இல்லையா, அந்த லாடம் வந்து முட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. லாடம் கட்டுற வந்து நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வருவார். சந்துருன்னு பேர். எனக்கு அவர் தான் குருநாதர் மாதிரி. அதுக்கு ஆட்கள் தனியாக. ஆமாங்க. எனக்கு எல்லாம் நிறைய விஷயம் அதை சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, லாடம் கட்டினதுக்கு அப்புறமா இப்படி ஒரு விரல உள்ளே விட்டோம்னா கேப் உள்ளே போயிட்டு வரணும். விரல் இப்படி. ஆமாம், இப்படி விரல் உள்ளே போயிட்டு வர கேப் இருக்கணும். அதாவது அப்போ தான் குழம்பு வந்து மண்ணில் முட்டாமல் இருக்கும். தார் ரோட்டில் போகிறப்ப கீழே முட்டி தேய்மானம் ஆகாது. அந்த இரும்பு லாடம் மட்டும்தான் கீழே மண்ணில் முட்டணும். அதே மாதிரி நகம் வளர்கிற மாதிரி தான் அந்த குழம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வளர்ந்துடும். குதிரை ஓட்டாட்டி கூட அது வளர்ந்து லாடத்தை கீழே தள்ளிடும், ஆணியில் கழுந்துடும். அப்போ அந்த 1.5 மாதம் கழிச்சு நம்ம லாடம் கட்ட வேண்டியது இருக்கும் நம்ம. அப்போ வந்து குதிரை வந்து அந்த குழம்பு தான் சீவி விடுவாங்க. கத்தி வச்சு சீவி அது ஷேவ் பண்ணுவாங்க. நம்ம நகத்தை எப்படி ஷேவ் பண்ணுறோமோ அது மாதிரி ஷேவ் பண்ணி லாட வச்சு விட்ருவாங்க. அப்போ வந்து குதிரை ரோட்டில் வரப்போ அது கால் வலி இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளை குழம்புல அடிபட்டுச்சு அப்படின்னா குதிரைக்கு வந்து இங்கே முட்டியில் வலி வரும். முட்டி வலி வந்தால் இங்கே மேலே தசையில் வலி வரும். இந்த இடத்துல ஒரு நீர்க்கட்டு மாதிரி வந்துடும். அப்படி நீர்க்கட்டி வந்துச்சுன்னா ரொம்ப பெயின் ஆகுதுக்கு. இந்த இடத்துல இப்போ நார்மலாக இருக்குது. அப்படி நீர்க்கட்டி வந்தால் இந்த மாதிரி ஒரு பை மாதிரி வந்துடும் அதில். ஆமாம், அதுக்கு உண்டான அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ரொம்ப சிரமம் போட்டுற குதிரை வலி வந்துச்சுன்னா இதான் எவ்ரிடே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா குதிரை ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி லாடம் கட்டாமல் குழம்பு சீவாமல் விட்டுட்டு அப்படின்னா இப்போ வந்து ஈரத்தில் குதிரை அதிகம் நின்றுச்சு அப்படின்னா குழம்பு சீக்கிரமாக வளரும். வளரப்ப என்ன அப்படின்னா இது ரொம்ப லென்த்தாக வந்துச்சுன்னா இந்த முட்டி வந்து கீழே பெண்ட் ஆயிரும். இந்த ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டு வந்து இங்கே இருக்கிறது அப்படியே கீழே பெண்ட் ஆயிரும். இப்படி பெண்ட் ஆகி தடத்தில் முட்டுற அளவுக்கு போயிடும். அப்படின்னா குதிரைக்கு ரொம்ப கால்வலி வந்துடும். அதோட ஹெல்த்தியில் பாதிப்பு வரும். அதனால் அந்த எப்பயுமே கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம இதை குதிரை எதை கவனிக்க முடியும், முதல்ல காலை கவனிச்சிடணும். காலை கவனிச்சு அதில் லாடம் கட்டுறது, அதை க்ளீன் பண்ணுற ஒர்க்கு ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா குதிரை ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சொல் பேச்சு கேட்டு நம்மளோட ஒத்து உழைக்கும். இப்போ 4 காலும் அந்த மாதிரி செய்வாங்க. ஆமாம், 4 காலம் அதே மாதிரி பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணது இப்போ பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி 4 காலும் பண்ணுங்களா? ஆமாம், எவ்ரிடே பண்ணிடணும். நம்ம அதை எவ்ரிடே பண்ணிடணும், கண்டிப்பாக பண்ணிடணும். சரி. இப்போ குதிரை குழாம்பு க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்துறதை பற்றி பார்த்துருக்கோம். ஆமாங்க. இப்போ நம்ம இனச்சேர்க்கை பற்றி வந்து இப்போ சமீபமாக பார்த்தோம். அது பற்றி இனச்சேர்க்கை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உணவு என்ன மாதிரியான உணவுகள் இதுக்கு கொடுக்கணும், அதை எப்படி நீங்கள் நோய் இல்லாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் சொல்லுங்கள். குதிரைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான உணவு அப்படின்னா அருகம்பில்லு தான். அருகம்பில்லு வந்து குதிரைக்கு வந்து நல்ல ஜீரணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அதிக தூரம் ரன்னிங் போகிறதுக்கு உண்டான ஹெல்த்தியை கொடுக்கும். அருகம்பில்லு அதே மாதிரி வயிற்றுல இந்த ஃபுட் பாய்சன் இருந்தால் கூட அது வந்து க்ளீன் ஆயிரும், வயிறு சுத்தமாயிரும். அருகம்பில் ரொம்ப பிடிச்சது. அது போக நம்ம கோதுமை கொடுக்கலாம்,
அப்புறம் ரெகுலர் ரேஸ் ஓடுற குதிரைகளுக்கு வந்து கொள்ளு கொடுப்பாங்க. கொள்ளு வந்து கால்சியம் அதிகம். நம்ம வந்து அதிகமாக ரைட் போகிறது கிடையாது, குழந்தைங்களுக்கு பழக்கிறோம், கொஞ்சம் தூரமாக ரைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரேஸுக்கு போகிற மாதிரி இருந்தால் கொள்ளு அதிகமாக கொடுத்து நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா சும்மா இருக்கிற குதிரைகளுக்கு கொள்ளு கொடுத்தோம் அப்படின்னா கொழுப்பு அதிகமாகிடும். அப்புறம் ஃபீமேல் குதிரைக்கு என்ன அப்படின்னா வயிற்றில் குட்டி இருக்குது, அந்த சமயம் நம்ம கொள்ளு கொடுத்தோம்னா குட்டியும் நல்லா ஊறி கால்சியம் சத்துனால ஊறிக்கும். அப்போ வந்து டெலிவரி ஆகிறப்ப ரொம்ப சிரமப்பட்டுரும், குட்டி வெளியில் வர ரொம்ப கஷ்டப்படும். அதனால் ஃபீமேலுக்கு வந்து கொள்ளு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கணும். ஆமாம், கர்ப்ப காலத்தில் வந்து கொள்ளு வந்து அதிகம் கொடுக்கக்கூடாது. ஆமாம், நம்ம அதிகமாக ரைட் பண்ணுறோம் அப்படின்னா கொள்ளு கொடுக்கலாம். அது வந்து ஜீரணம் ஆயிரும், ஹெல்த்தியாக இருக்கும். பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிராசிங் பண்ண போகிறோம். கிராசிங் பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அது வந்து மெதுவாக ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இப்போ கிராசிங் பண்ணோடனே லைட்டாக வாக்கிங் பிடிக்கணும், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடாது. வாக் போனால் தான் அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அதுக்கு குதிரைக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். இது நாங்கள் வாங்கி இப்போ ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ குட்டி பிடிச்சி எங்களுக்கு தெரியல. வயசு இப்போ வந்து இது 6.5 வயசு ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை 2 தடவை குட்டி போட்டிருக்கலாம், குதிரை ஆல்ரெடி போட்டிருக்கலாம். ஒரு குட்டி தான் போடும், ஒரு குட்டி தான் போடும். அது கர்ப்ப காலம் வந்து 11 மாதம் 11 நாள். எல்லா குதிரைகளுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பிறக்கிற குட்டி வந்து ஆண் குட்டியாக இருந்தால் ஒரு வாரம் முன்னாடி கூட குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் குட்டியாக இருந்தால் அந்த 11 நாள் கன்ஃபார்ம் ஆகும். 11 மாதம் 11 நாளில் குட்டி போட்டுரும். ஆண் குதிரையாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே குட்டி போடுற வாய்ப்பு, ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி. ஆண் குட்டி நம்ம மனிதர்கள் மாதிரி தான், ஆண் குழந்தையாக தான் முன்னாடி பிறக்குங்களா, அந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி கூட குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இனச்சேர்க்கை பற்றி அதுக்கு எப்படி இப்போ வந்து இனச்சேர்க்கை பண்ணும்போது வந்து 2 முகத்தையும் பார்த்து அது மாதிரி நுகர்ந்தது, அதெல்லாம் என்னங்க? அது வந்து என்ன காரணம் அப்படின்னா வாசனைகள் குதிரைகள் ரொம்ப முக்கியம். இப்போ அங்கே நடக்க விட்டீங்க இல்லையா? ஆமாம், அதுலேருந்து சொல்லுங்கள். நடக்க கூட்டிட்டு நாங்கள் வந்து முதல்ல வந்து பெண் குதிரைக்கு வந்து காலில் ரோப் போட்டு கட்டிடுவோம். என்ன ரீசனா, ஏதோ ஒரு காரணத்தினால காலில் விசிறி ஆண் குதிரை உதச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கால் கவர் போட்டு கட்டிடுவோம். அப்புறம் வந்து அது ஹீட்டிங் டைம் நாங்கள் பொறுத்து அந்த வாசனை வந்து ஆண் குதிரைக்கு தெரியும். அப்போ வந்து அது முன்னாடி முகத்தை மோந்து பார்க்கும். 2 குதிரையும் மோந்து பார்க்குறப்ப ஆண் குதிரை வாசம் பட்டா பெண் குதிரை வயிற்றில் கருப்பு வயில வந்து கருமுட்டைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஆண் குதிரை வந்து அந்த விந்தணுக்கள் உள்ளே போய் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த மாதிரி பண்ணுறது தான் முறை. என்ன நேரத்தில் பண்ணுவாங்க நீங்கள்? மார்னிங் டைம், ஈவினிங் டைம்? அதாவது வெயில் இல்லாத டைம், காலையில் ஒரு 6 மணிக்கு 7 மணி டைம் பண்ணிட்டோம். அதாவது அதிகமாக வெயில் வரதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து குதிரைகள் வந்து இரவு நேரத்தில் குட்டி போடும். பகலில் குட்டி போட்டால் ஆரோக்கியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பிறக்கிற குட்டிக்கு. அதனால் வந்து நம்ம பகல் டைம் கிராசிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ராத்திரி டைம் குட்டி போடும். பகலில் பகல்னா மார்னிங் டைம்? மார்னிங் ஏர்லி மார்னிங் பண்ணிடணும். ஈவினிங் வந்து அந்த கடைசி டைமில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 கிராஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு 2 கிராஸுமே மார்னிங் டைம் பண்ணிவிட்டு டைமிங்கில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. காலையில் 6 to 7க்குள்ளே பண்ணிடணும். முதல் நாள் தொடர்ந்து 3 நாள் தொடர்ந்து 3 நாள் பண்ணணும் அப்படின்னா காலையில் பண்ணலாம். இல்லை கடைசி கிராசிங் வந்து ஈவினிங் கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் முதல் தடவையும் 2வது தடவையும் பண்ணக்கூடிய கிராசிங்கு பகலில் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு 3வது கிராசிங் வந்து பகலையும் பண்ணலாம், இல்லை ஈவினிங் டைம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த 3 கிராசிங் பண்ணதுக்கப்புறமா 4வது தடவை ட்ரை பண்ணோம்னா பெண் குதிரை வந்து அதை அனுமதிக்காது. அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம், அது விலகி போகும், என்ன படுத்துக்கும், ஆண் குதிரையை தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி டைம்னா இனச்சேர்க்கை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சேனை நின்றுச்சுன்னு அர்த்தம், ஒப்புக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா குதிரை வந்து நல்லா பசி எடுக்கும். வயிற்றில் குட்டி இருக்கிறதுனால பசி எடுக்கும், நிறையா சாப்பிடும், கொஞ்சம் உடம்பு ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும், எலும்பு தெரியாது, நல்லா ஃபுட் அதிகமாக எடுத்து நேச்சுரலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது போக ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே போகிறப்ப அடி வயிற்றில் வந்து நரம்புகள் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் தடிமனாக தெரியும், இங்கே நரம்பு சன்னமாக தெரிகிற நரம்புகள் வந்து கொஞ்சம் தடிச்சு வரும். அதை வச்சு சினையாக இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது போக நாங்கள் டாக்டரை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குவோம், ஸ்கேனிங் பண்ணி பார்த்துக்குவோம். டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்டாக டாக்டர்ஸ் வந்து கையை உள்ளார விட்டு பார்ப்பாங்க, பார்த்து குட்டி ஆரோக்கியமாக இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த ஒரு 9 மாதம் 10 மாதம் வரைக்கும் ரைட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ரைடிங் போன வரைக்கும் டெலிவரி வந்து நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சும்மா நிற்கிற ஒரு 9 மாதம் 9.5 மாதம் வரைக்கும் கூட நாங்கள் ஓட்டுவோம், அது தப்பு கிடையாது. அதாவது ஹெவியாக ஓட்டக்கூடாது, லிமிட்டாக வேலை எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கணும் நம்ம அதுக்கு, அவ்வளோதான். அது ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா டெலிவரி அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து கீழே படுத்து தான் குட்டி போடும் குதிரை, நின்றுட்டு குட்டி போடாது. ஆமாம், கீழே படுத்துரும். மோஸ்ட்லி குதிரை வந்து நார்மல் டைமில் படுக்காது, அதாவது 95% குதிரை படுக்காது. என்றைக்காவது ஒரு நாள் படுத்து எந்திரிக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து ஜீரணமாகிறதுக்காக மண்ணில் படுத்து பிறண்டு எந்திரிக்கும், அது வந்து ஜீரணமாகும் அப்படின்றதுக்காக.
அது ஒரு காரணம் இருக்குது. நிறைய பேர் குதிரை படுக்கவே படுக்கான்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அதுவும் முடியலன்னா படுத்து எழுந்திரிக்கும். அது டெலிவரி ஆகிற டைமில் நல்லாவே படுத்து எழுந்திரிக்கும். அதை நான் வந்து தெரிஞ்சுக்கலாம், குட்டி போட போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குதிரை படுத்து எழுந்திரிச்சுன்னா அதே குதிரை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பின்னாடி காலை வந்து தூக்கி வச்சுக்கும். இந்த மாதிரி தூக்கி வச்சு ஒரு காலை மாற்றி தூக்கி வச்சு ரெஸ்ட் எடுக்கும். அந்த டைம் தலைக்கீழே தொங்க வச்சுருக்கோம், ரெஸ்ட் எடுத்துக்கும். இதுதான் அதோட ரெஸ்டிங் டைமு. ரொம்ப முடியலைன்னா கீழே படுத்து கூட எழுந்திரிக்கலாம் குதிரை. ஓகே, இப்போ இந்த கர்ப்பகாலம் பற்றி சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இனச்சேர்க்கை வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் முடிஞ்சிருது? அது வித்தின் செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஒரு 10 செகண்ட் அவ்வளோதான் கணக்கு. அது வந்து அதுக்குள்ளே வந்து மேட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரவுண்ட் அடிக்கிறீங்க. அது வந்து ஜஸ்ட் குதிரைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்காக. அது வந்து டயர்டாக இருக்கும் அந்த கிராசிங் டைமில். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த கால் வந்து இறுக்கி பிடிச்சிடக்கூடாது, கால் ரத்தம் கட்டிடும் அது மேலே ஏறியது கிராசிங் பண்ணுறப்ப. அதனால் கொஞ்சம் ரவுண்ட் போட்டு வந்துட்டால் கொஞ்சம் குதிரை ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக பண்ணுறது. அதுவும் பெண் குதிரை மெயினாக கொஞ்சம் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட பின்னாடி அந்த அறை வந்து க்ளோஸ் ஆகிக்கும், அந்த உள்ளே போன ஸ்பெர்ம் வெளியில் வராது. அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணி கட்டிடுவோம். மற்றபடிக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம் நம்ம குதிரைகளுக்கு. குதிரை பெண் குதிரை வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராக இருக்குதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? பின்னாடி வந்து ஒரு வெள்ளையும் தண்ணியும் கலந்த மாதிரி ஒரு லீக் ஆகும். யூரின் போகிற இடத்துல லீக் ஆகும். வாழை தூக்கிக்கிட்டே இருக்கும் குதிரை. அதை வச்சு நம்ம வந்து குதிரை வந்து கிராசிங்க்கு ரெடியாக இருந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குறும்பு பண்ணும் பெண் குதிரை. அமைதியாக தான் மோஸ்ட்லி இருக்கும் பெண் குதிரைங்கள்லாம். கொஞ்சம் குறும்பு தான் பண்ணுறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து கிராசிங்க்கு ரெடி ஆகுது அப்படின்னு. வெள்ளை அடிக்கணும், அது இல்லாமல் குறும்பு. ஆமாம், கொஞ்சம் குதிக்கும் குதிரை. நம்ம பிடிச்சோம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சேட்டை பண்ணும். அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கிராசிங்க்கு ரெடி ஆகுது அப்படின்னு. உடனே கிராஸ் பண்ண அது ஹீட்டிங் வந்ததுலேருந்து ஒரு 4 நாள் 5 நாள் விட்டு கிராசிங் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உடனே பண்ணணும் அவசியம் இல்லை. 4 டேஸ் விட்டு பண்ணலாம். ஏன்னா அது வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ உடனே ஸ்பெர்ம் பண்ணோம்னா ஸ்பெர்ம் வெளியில் வந்துடும். ஒரு 4-5 நாள் விட்டால் கரெக்டாக இருக்கும், அது கன்ஃபார்ம் ஆகிக்கும். குட்டி மார்வாரி இறங்கும், மாற்றி கூட பண்ணலாம். காத்தி வரி மார்வாரி மாற்றி பண்ணலாம். எல்லாம் ரெண்டுமே உயர்ந்த ரக குதிரைகள் தான். குட்டி எப்படி வந்தாலும் அது நல்ல குட்டியாக தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல மார்வாரி அப்படிங்கிறது வந்து வாருக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆமாம், காத்தியாரி அப்படிங்கிறது வந்து டிராவலிங்களுக்காக யூஸ் பண்ண குதிரைங்க. ரெண்டுமே உயர்ந்த ரக குதிரைகள் தான். நீங்கள் இப்போ இனச்சேர்க்கை பற்றி அவ்வளோதானா, இன்னும் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அவ்வளோதான். இனச்சேர்க்கை பற்றி அவ்வளோதான். ஓகே. நீங்கள் இனச்சேர்க்கை இப்போ குதிரை இனச்சேர்க்கை பற்றி இப்போ பெரும்பாலான தகவல் சொல்லியிருக்கீங்க. மற்றபடி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பிகினிங்கில் சொன்னீங்க, அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க, உங்களை தொடர்பு கொள்றதுக்காக. என்னோட பேர் வந்து ரஞ்சித் குமார். நாங்கள் இங்கே பெருந்துறை பக்கத்தில் காஞ்சி கோயில்கிட்ட வந்து பல்லபாளையம் ஏரியாவில் மாட்டு பண்ணை ப்ளஸ் குதிரைகளும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரைடிங் கிளாஸ் எடுக்கிறோம், பெரியவங்களும் பழகலாம் எல்லாருமே. ஆமாம், அதாவது ஒரு 5 வயசு 6 வயசுக்கு மேலே உள்ள குதிரைகள் குழந்தைங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே உட்காந்து கால் கொஞ்சம் எட்டும் சீட்டில் உட்காந்தா வச்சுக்கிறதுக்காக. 5 வயசுக்கு மேலே அது குதிரைங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து தைரியம் வரும், நல்லா படிப்பாங்க, ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒரு கராத்தே கிளாஸ் போகிற மாதிரி தான் இதுவும், நல்ல தன்னம்பிக்கை வரும்.